இவங்க 2 பேத்துக்குள்ளார ஹூஸ் பெட்டர் மக்கள்கிட்ட யார் பெட்டராக பழகுறாங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி உதயநிதி கம்பேர்ட் டு விஜய். பட் உதயநிதிக்கிட்டேயும் நிறைய குறைகள் இருக்கிறது. யாரோட இப்போ வந்துட்டு நம்மலாம் அந்த பையன்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கல. நான் எல்லாம் ட்ரை பண்ணி கிடைக்கல. நம்ம எந்த ஃபேவருக்கும் யார்கிட்டே போகிறதுக்கு இல்லை. நான் வந்துட்டு எது அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் ஒரு பொது நல இதை பற்றி பேசுறதுக்கு தான் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு போகணுன்னாலும் இவங்கெல்லாம் வந்து எந்த மக்களையும் சந்திக்க மாட்டாங்க. இவங்க யாரை சந்திக்கிறாங்கன்னா அவங்க தொகுதி மக்களை மட்டும்தான் உதயநிதியும் சந்திக்குது. அதில் இட்ஸ் எ கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்துட்டு இன்னும் தான் தெரியும், இனிமேல் தான் பார்க்கணும். பட் கொஞ்சம் கூட இருக்காட்டி அப்போ வந்து அவனா நம்ம தத்தியாக இருக்கணும். பட் டெஃபினட்டாக விஜய் இஸ் அ பிக் தத்தி, பெரிய ஜீரோ. அப்புறமேல் அவ்வளோ ஆணவம் தேவையில்லை. விஜய் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ ஆணவத்தோட அந்த அரசியலில் இறங்குது, அந்த பழி வாங்கும் இது உன்னோட பர்சனல் மூவி, இதுக்கு உனக்கும் உதயநிதிக்கு இருக்கிறதுனால நீ இறங்கியிருக்க. சரி, அது உன்னோட இது. நீ வந்து உன்னோட பாப்புலாரிட்டியை நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணுற, தட் இஸ் ஆல்சோ ஃபைன், தட் இஸ் யோர் ப்ராப்ளம், உன்னோட பிரச்சனை. ஆனால் அந்த மக்கள் இறந்த அப்புறம் நீ பாரு இன்னும் கூட திமிர் பேசுகிறீங்கள, அது வந்து ரொம்ப அதை ஏற்கவே முடியாது. என்னென்னா யாருன்னா ஒருத்தர் வந்து அடுத்தவங்களுக்கு இது துக்கம் விசாரிக்க நம்ம தான் அவங்க வீட்டுக்கு போனோம். ஆனால் இந்த திமிர் பிடிச்சவன் வெளியவே போவன் போய் பேசுகிறான். கவர்மெண்ட் சாங்ஷன் கொடுக்கல, இது கொடுக்கல, போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, இது எல்லாமே போய் ஈவன் அந்த பிளேஸ் அந்த வேலுசாமி பூர்வமாக ஏதோ கரூரில் வந்து நீ எப்போ கேட்ட பர்மிஷன்? நீ 27ஆம் தேதி மீட்டிங்கு நீ 25ஆம் தேதி தான் பர்மிஷன் கேட்டிருக்க, 26ஆம் தேதி போலீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்குள்ளார எதுக்கு இவ்வளோ பொய் பித்தலாட்டம்?